ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த ஆர்சிஹெச் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இனி ஆன்லைன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆர்சிஹெச் ஐடி நேரடியாக உங்கள் கை கிடைச்சிரும். ஸோ இதற்காக ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரியான ஒரு புது ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்சிஹெச் ஐடிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் கூடுதலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அது சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பிக்மி அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்மின்னா என்னன்னா பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் ப்ரோக்ரேட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இந்த பிக்மில நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்பவே முக்கியம். இப்போ கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த பிக்மில போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ கம்பல்சரியா எல்லா கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த ஆர்சிஹெச் ஐடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எதனால ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிஹெச் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆர்சிஹெச் ஐடியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது நீங்க கர்ப்பமா இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய மகப்பேறு நிதியுதவி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்சிஹெச் ஐடி கம்பல்சரி. அப்ப அரசாங்கத்தினுடைய மகப்பேறு நிதியுதவினா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் மூலமா உங்களுக்கான நிதியுதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிஹெச் ஐடி முக்கியம். ரெண்டாவதா ஆரம்ப சுகாதார நிலையத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கண்டினியூஸா உங்களை மானிட்டர் வந்து பண்ணுவாங்க, எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிஹெச் ஐடி தேவைப்படும். அது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு இந்த ஆர்சிஹெச் ஐடி இல்லாம நம்மளால அப்ளை பண்ணி வாங்க முடியாது. ஸோ பிறப்பு சான்றிதழுக்காகவாவது கண்டிப்பா ஆர்சிஹெச் ஐடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆர்சிஹெச் ஐடி இல்லாம பர்த் சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாது. சரி, இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மேனுவலாவும் போய் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஆன்லைன் மூலமா இப்ப புதுசா அப்ளை பண்றது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது உங்க ஏரியாவில் இருக்க நர்ஸ் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம். நகர அல்லது கிராம சுகாதார செவிலியர் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆர்சிஹெச் ஐடி வாங்கிக்கலாம். அல்லது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இ சேவை மையம் மூலமாகவும் அப்ளை பண்ணி வாங்கலாம். அல்ல 102 ஃபோன் பண்ணி அவங்க மூலமாகவும் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி கொள்ளலாம். இப்ப நான்காவதா புதுசா அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் மூலமா. அதாவது இந்த picme.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா ஆர்சிஹெச் ஐடி அப்ளை பண்ணியும் வாங்கி கொள்ளலாம். சரி, இப்போ இந்த மகப்பேறு அதாவது இந்த முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பத்தி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிக்மில ஆர்சிஹெச் ஐடி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 19 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ நான் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலமா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கும். ஸோ 18,000 ரூபாய் வந்து தமிழக அரசு மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் பிளஸ் அது கூட PMMVY அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா. ஸோ அந்த ஸ்கீம் மூலமா 2 ஸ்கீமும் சேர்த்து தான் நம்மளுக்கு 18,000 ரூபாய் இந்த மகப்பேறு நிதி உதவி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து பழைய பிடிஎஃப் ஃபைலு. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழக அரசு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்லேயே அந்த 18,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்த 18,000த்துல 14,000 ரூபாய் ரொக்க பணமாகவும் மீதி 4,000 ரூபாய்க்கு வந்து ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. இந்த 14,000 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த 14,000 ரூபாய் அமௌண்ட் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. கர்ப்பமான 4வது மாசத்துல 4,000 ரூபாயும், குழந்தை பிறந்த முதல் மாசத்துல 4,000 ரூபாயும், குழந்தை பிறந்த அடுத்த 4 மாசத்துல 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தமா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் ஊட்டச்சத்து ஒரு 4,000 ரூபாய். ஊட்டச்சத்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பமா இருக்கிற 4வது மாசம், அதுக்கப்புறம் 7வது மாசம் 2,000 ரூபாய்க்கான ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. தமிழக அரசு பிளஸ் மத்திய அரசு இணைந்து தான் இந்த 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரெக்னன்ட் மதர் கர்ப்பிணி தாய்மாருக்கு வந்து 19 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் மூலமா அமௌண்ட் வேணும் அப்படின்னா பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும். பிக்மிங்கிறது என்னது? அதான் அந்த ஆர்சிஹெச் ஐடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தபடியா இந்த பிக்மி வெப்சைட்ல போயிட்டு ஆர்சிஹெச் ஐடிக்கான
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களோட அந்த பிரெக்னன்சி மதரோட ஆதார் கார்டு வேணும். கர்ப்பிணி தாய்மாரோட ஆதார் கார்டு கம்பல்சரியா வேணும். ஆதார் கார்டு இருந்தா தான் இனிஷியலாவே நீங்க ஆதார் கார்டு நம்பர் போட்டு அந்த ஓடிபி வந்தா மட்டும் தான் உங்களால லாகின் பண்ண முடியும். உங்களுடைய ஆதார் கார்டுல கண்டிப்பா மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். 2வதா உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எதுனா ஒரு டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். அந்த கர்ப்பிணி தாய்மாரோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒண்ணு ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, இல்ல கேஸ் பில், இபி பில் எதுனா ஒண்ணு அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்க டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனுடைய சைஸ் வந்து 50 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இவ்வளோதான். மீது எல்லாமே ஈஸியாக வந்து நீங்க ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சிஹெச் ஐடிக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். டேட்டா ஓப்பன் பண்ணிட்டு இது கீழே வந்து பாருங்க, டு ஜென்ரேட் ஆர்சிஹெச் ஐடி பை யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேராக கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடி. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கர்ப்பிணியின் ஆதார் எண் வந்து இந்த பாக்ஸ்ல 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு கேட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். உங்களுடைய பெயர், கணவர் பெயர், கர்ப்பிணி தாய்மாருடைய ஏஜ் என்ன, அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க எந்த அட்ரஸ்ல தங்கி இருக்கிறாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண சொல்லும். ஸோ இவ்வளோதான். இதெல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சம்மந்தப்பட்ட, அதாவது நீங்க நகரத்துல வசிக்கிறீங்க அல்லது கிராமத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா நகர அல்லது கிராம சுகாதார செவிலியர்கள் அவங்களுக்கு வந்து போயிடும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஆர்சிஹெச் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி வந்ததுக்கு அப்புறம் இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க் அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆர்சிஹெச் ஐடி வந்ததுக்கு அப்புறமா ஆர்சிஹெச் ஐடி இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு ஓடிபிலாம் வர அதெல்லாம் போட்டு உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்க ஆட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 12,000 ரூபாய் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ 2வது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வெப்சைட் பேஜ்ல முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி கம்பல்சரி. ஸோ அதனால தான் இந்த ஆர்சிஹெச் ஐடி வந்து நம்ம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்சிஹெச் ஐடி இல்லாம நம்மளுக்கு நிதி உதவியும் வாங்க முடியாது, பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த பேஜ்ல ஜஸ்ட் காமனான டீடைல்ஸ் தான் வந்து கேட்பாங்க. தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த திட்டம் மூலமா நிதியுதவி வந்து சேர்ந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.